ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஆரி ஒர்க்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 18 இன்ச்சு ஃப்ரேமில் எப்படி நம்ம கிளாத்தை ஃபிக்ஸ் பண்ணுறது, அந்த ஃப்ரேமை எப்படி நம்ம செட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நான் கையில் வச்சுருக்கிறது பார்த்திங்கன்னா 18 இன்ச்சு ஃப்ரேம் தான் நான் கையில் வச்சுருக்கேன். இதில் வந்து நான் நாடா சுற்றி ஒட்டி தான் வந்து யூஸ் பண்ணுறேன். அப்படி தான் யூஸ் பண்ணணும். இது எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி நம்ம இதில் நாடா சுற்றி யூஸ் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். நான் நாடா சுற்றுறது எப்படின்னு சொல்லி உங்களுக்காக ஒரு வீடியோ போடுறேன். இப்போது இந்த நாடா சுற்றினோம்ல, இது வந்து உள்ளே வர பீஸில் தான் நம்ம வந்து நாடா சுற்றணும். இது வந்து வெளியே வரக்கூடிய பீஸு. இது வெளியே வரக்கூடிய பீஸில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்க்ரூ இருக்கும். இது வந்து நம்ம சைஸுக்கு ஏற்றாப்புல கொஞ்சம் டைட் பண்ணுறது, கொஞ்சம் லூஸ் பண்ணுறது, அந்த மாதிரி நம்ம வந்து மாற்றிக்கலாம். இப்போ இந்த 18 இன்ச்சு ஃப்ரேமில் வந்து எப்படி நம்ம கிளாத்தை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த நம்ம நாடா சுற்றினோம்ல, அது மேலே ஒரு கிளாத்தை நான் வைக்கிறேன். இது வந்து பாப்ளின் கிளாத்து. ஸோ பாப்ளின் கிளாத்தை வச்சு எந்த விதமான சுருக்கமும் இல்லாத அளவுக்கு நல்லா பிரித்து விட்டுக்கிறேன். இந்த மாதிரி பிரித்து விட்டுட்டு நான் கையில் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இந்த மேலே வரக்கூடிய அந்த ரிங்கை எடுத்து அது மேலே அப்படியே வச்சு ஃபிக்ஸ் பண்ணுறோம். எப்படி பண்ணலாம் அப்படின்னு பொறுமையாக பாருங்கள். நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே கொஞ்சம் லூஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன். ஸோ நீங்களும் அதுமாதிரி கொஞ்சம் லூஸ் பண்ணால் தான் நமக்கு வந்து அதை ஃபிக்ஸ் பண்ண சொல்ல ரொம்ப கஷ்டமாக இருக்காது. கொஞ்சம் லூஸ் பண்ணிவிட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக டைட் பண்ணிக்கலாம். அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ நான் இப்போ மேலே வச்சு லைட்டாக அழுத்தம் கொடுத்துட்டேன். இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் நம்ம அழுத்தம் கொடுத்துட்டு கொஞ்சமாக டைட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம டைட் பண்ணணும். ஒரேடியாக டைட் பண்ணிட்டு நம்மளால் வந்து அந்த லூஸ் வந்து அப்படியே தான் இருக்கும். நான் இப்போ உங்களுக்கு ஸ்க்ரூ வந்து கொஞ்சமாக டைட் பண்ணியிருக்கேன். டைட் பண்ணிட்ட பிறகு இப்போ நமக்கு சுற்றிலுமே பார்த்திங்கன்னா லூஸாக தான் இருக்குது, உங்களுக்கே தெரியும். ஸோ இதை வந்து நம்ம சைடில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம இழுக்கணும். எப்படி இழுக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக சுற்றிலையுமே இழுக்கணும். நம்ம ஒரு இடத்துல மட்டும் அதிகமாக இழுத்துட்டோம்னா ஃப்ரேம் வந்து நமக்கு கழண்டி வந்துடும். ஸோ அதனால் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் இழுக்கணும். பொறுமையாக கொஞ்சம் சோம்பேறித்தனப்படாமல் பொறுமையாக நம்ம செஞ்சோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த கிளாத் ஃபிக்ஸ் பண்ண சொல்ல பிகினர்ஸ்க்கு வந்து அப்படியே கழட்டிக்கும். டக்குன்னு நம்ம இழுக்க சொல்லவே கழட்டிக்கும். ஏன்னா இந்த ப்ராப்ளம் நானும் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து சால்வ் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறமா நம்ம இப்படி தானே ஒர்க் பண்ண போகிறோம், பொறுமையாக தான் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ அது மாதிரியே இதையும் நம்ம கிளாத்தையுமே கொஞ்சம் கரெக்டாக பார்த்து நம்ம டைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஃப்யூச்சரில் இன்னும் ஈஸியாகிடும். நம்ம வந்து சீக்கிரம் அவசரப்படக்கூடாது. பொறுமையாக அங்கங்கே பிடிச்சி இழுத்தோம் அப்படின்னு சொன்னால் கிளாத் வந்து நல்லா டைட்டாகிடும். இப்போ நான் எல்லா இடத்துலையும் கிளாத்தை வந்து இழுக்கிறேன். இப்போ நான் ஓவராலாக எல்லா இடத்துலையும் இழுத்துட்டேன். இப்போ நான் வந்து இந்த இடத்துல வந்து நல்லா டைட் பண்ணுறோம். ஏன்னா நம்ம எல்லா இடத்துலையும் இழுத்துட்டோம். ஒரு வாட்டிக்கு நம்ம டைட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து லூஸ் ஆகாது. திரும்பவும் ஒரு வாட்டிக்கு நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ நான் அங்கங்கே திரும்ப வந்து இழுத்து பார்க்குறேன். இப்போ எனக்கு வந்து நல்லா டைட்டாக தான் இருக்குது. இருந்தாலும் நான் வந்து இன்னும் கொஞ்சம் எனக்கு நல்லா டைட்டாக இருந்துச்சு அப்படின்னா தான் நமக்கு ஒர்க் பண்ண சொல்ல நமக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். ஒர்க்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப நீட்டாக இருக்கும். தையலும் பார்த்திங்கன்னா எந்தவித சுருக்கமும் இல்லாத இருக்கும். இப்போ நான் இந்த இடத்த தட்டி பார்க்குறேன். நமக்கு தட்டி பார்க்க சொல்ல டம் டம்னு சத்தம் வரணும். அப்படி வந்தால் தான் நம்ம கிளாத்தை கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம்னு அர்த்தம். இப்போ நான் வந்து கிளாத்தை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அது கரெக்டாக இருக்குது. ஸோ எனக்கு அந்த சவுண்டு கேட்டுச்சு. ஸோ நீங்களும் அதே மாதிரி சவுண்டு வந்து கரெக்டாக வருதான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது வந்து 18 இன்ச்சு ஃப்ரேமு. இந்த ஃப்ரேமை வந்து நம்ம எப்படி டிஸ்மேண்டில் பண்ணி திரும்ப இதை நம்ம வந்து அசெம்பிள் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுதான் பார்த்திங்கன்னா இந்த ஸ்க்ரூ இதை வந்து நம்ம டைட் பண்ணிக்குவோம். இது எதுக்காக டைட் பண்ணுறோம் அப்படின்னா 16 இன்ச்சு ஃப்ரேமுக்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். 16 இன்ச்சு ரிங்குக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். 18 இன்ச்சு ரிங்குக்கும் நம்ம இந்த ஸ்டாண்டை யூஸ் பண்ணிக்கலாம். 2 in 1 யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம 2 யூஸ்க்காகவும் நம்ம இதை வந்து இந்த ஸ்டாண்டை யூஸ் பண்ணிக்கலாம். இது மேலே நம்ம வந்து இந்த ஃப்ரேம் அப்படியே வைப்போம். ஸோ இதை டிஸ்மேண்டில் பண்ணிவிட்டு எப்படி இதை வந்து நம்ம அசெம்பிள் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நான் இதை இப்போ டிஸ்மேண்டில் பண்ணிட்டேன். நம்ம ஷாப்பில் வாங்க சொல்லியும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் நம்மளுக்கு கொடுப்பாங்க.
இந்த மாதிரி 4 லெக் வரும். அதுக்கு வந்து 4 ஸ்க்ரூ வரும். இந்த 4 ஸ்க்ரூ, இந்த 4 லெக், ஒரு ரிங் வரும். இது வந்து நம்ம எப்படி வந்து அசெம்பிள் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு அந்த இந்த மேலே இருக்குது பார்த்தீங்களா, அந்த இது வந்து மேலே இருக்கிற மாதிரி நான் வச்சுருக்கேன். நீங்களும் அப்படியே எடுத்து மேலே உங்கள் மேலே வச்சுக்கோங்க. இப்போ இந்த பகுதி பார்த்தீங்கன்னா, நமக்கு மேலே இருக்கு இல்லையா? ஸோ இது வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு இப்போ 4 லெக் கொடுத்துருக்காங்கல்ல, அந்த 4 லெக்கில் ஒரு லெக்கை வந்து மேலேருந்து நான் உள்ளே கொடுத்து, கீழே வந்து ஸ்க்ரூ வந்து வச்சு டைட் பண்ணுறேன். இப்போ நான் ஒரு லெக்கை வந்து உங்களுக்கு டைட் பண்ணி காட்டுறேன். இதே மாதிரி நான் 4 லெக்கையும் உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி காட்டுறேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். நம்ம ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் நம்ம வைப்போம். ஸோ அதுக்காண்டி உங்களுக்கு ஒரு டெமோக்காண்டி தான் காட்டினேன். இப்போ நான் ஒரு கால் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்கேன்ல, அந்த காலை மட்டும் உங்களுக்கு வச்சு காட்டினேன். இப்போ மொத்த லெக்கையும் நான் உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி காட்டுறேன். உங்ககிட்ட வந்து இந்த ஸ்க்ரூவை டைட் பண்ணுற அந்த டூல் இருந்தால் நீங்கள் அதை வச்சு கூட டைட் பண்ணிக்கோங்க. அந்த டூல் இல்லைன்னா பரவாயில்ல, நம்ம கையிலேயே டைட் பண்ணிக்கலாம். நான் வந்து மோஸ்ட்லி கையில் தான் டைட் பண்ணுவேன். நீங்களும் வந்து கையிலேயே டைட் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட டூல் இருந்தால் நீங்கள் டூலையும் யூஸ் பண்ணிக்கலாம். அதை பற்றி ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ நான் இந்த மாதிரி வந்து ஒரு லெக்காக வந்து எப்படி வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம், எப்படி டைட் பண்ணணும் அப்படிங்கிறத பொறுமையாக பார்க்கலாம். ஸோ நான் இப்போ இந்த 4 லெக்கையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நமக்கு இப்படி தான் இருக்கும். நம்ம நல்லா டைட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஷேக் ஆகிற ப்ராப்ளம் வராது. நம்ம நல்லா டைட் பண்ணால் தான் இது வந்து நமக்கு நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். ஸோ நல்லா உங்களால் எவ்வளோ டைட் பண்ண முடியுமோ டைட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி செட் பண்ணி வச்சுருந்தோம்ல இந்த ரிங்கில், அதை எடுத்து அப்படியே நம்ம வந்து மேலே வச்சு அப்படியே லைட்டாக அழுத்தம் கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து உள்ளே நல்லா ஃபிக்ஸ் ஆகிக்கும். இப்போ நான் வந்து என்னோடய ரிங்கு என்னோடய ஃப்ரேமில் வச்சு நான் லைட்டாக அங்கங்கே அழுத்தம் கொடுக்குறேன். இப்போ அழுத்தம் கொடுத்த பிறகு உள்ளே எப்படி நம்ம டைட் பண்ணுறது அப்படிங்கிறத உங்கள்கிட்ட காட்டுறேன். இந்த மாதிரி நீங்களும் லைட்டாக தான் அழுத்தம் கொடுக்கணும். அதிகமாக அழுத்தம் கொடுத்தீங்கன்னா திரும்ப வந்து உங்களுக்கு கிளாத் லூஸாக தான் வரும். ஸோ நம்ம டைட் பண்ண சொல்ல கொஞ்சம் பார்த்து பொறுமையாக டைட் பண்ணது வந்து ரொம்ப நல்லது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் அடியில் திருப்பி காட்டுறேன். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா, இந்த இடத்த வந்து நம்ம அட்ஜஸ்டபிளாக வரும் அப்படின்னு சொல்லி. இப்போ இதுவே வந்து நம்ம 16 இன்ச்சாக இருந்தால் எப்படி டைட் பண்ணலாம், 18 இன்ச்சாக இருந்தால் எப்படி டைட் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ இந்த ஸ்க்ரூ வந்து 2 பக்கமும் லூஸாக எடுத்துக்கிறணும். இப்போ நான் வந்து இந்த ரொம்ப டைட் பண்ணுறேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி நம்ம டைட் பண்ணுறது, அதாவது இந்த 2 வாலும் கிட்டக்க வருது அப்படின்னா அது வந்து 16 இன்ச் ஃப்ரேமுக்கு வந்து நம்ம அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா 16 இன்ச்சுக்கு ஃப்ரேமுக்கு வந்து நமக்கு கரெக்டாக வரும். இந்த மாதிரி தான் நம்ம 2 இதுக்கும் நடுவில் வந்து வைக்கணும். ஸோ இப்போ நான் வந்து 18 இன்ச் ஃப்ரேம் தான் வச்சுருக்கேன். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நல்லா கொஞ்சம் இந்த 2 ஸ்க்ரூவுக்கும் நடுவில் இருக்கு இல்லையா, அதை வச்சு நம்ம அழுத்தணும் அப்படின்னா அது நமக்கு நல்லா டைட் ஆகிக்கும். இப்போ அழுத்தி காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி நம்ம அழுத்த சொல்ல நமக்கு தேவையான அளவுக்கு வந்து அது நிற்கும். ஸோ நம்ம வந்து நல்லா டைட் பண்ணிக்கலாம். டைட் பண்ணிவிட்டு இந்த ஸ்க்ரூவையும் நம்ம வந்து டைட் பண்ணணும். 2 ஸ்க்ரூவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த குட்டியாக இரும்பு பிளேட் மாதிரி இருக்கு இல்லையா, அதோட முனைப்பகுதி அது வந்து அது 2த்துக்கும் டைட்டாக இருக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு வந்து லூஸ் ஆகாது. ஸோ இந்த ட்ரிக்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும். பார்த்தீங்கன்னா நான் வந்து ஓவராலாக ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ நான் இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸும் உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். இதை தவிர்த்து உங்களுக்கு வேறு ஏதோ டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது தவிர்த்து உங்களுக்கு வேறு எதுவும் வந்து டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த டவுட்டையும் நீங்கள் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் அதுக்கான வீடியோவும் கண்டிப்பாக உங்களுக்காக அப்லோட் பண்ணுறேன். இது வரைக்கும் என்னோடய வீடியோவை ரொம்ப பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.